ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் என்னோடு கூட இணைந்து தேவாதி தேவனை துதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தர் நன்மை செய்வாராக, உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்கு இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை துதித்து பாடும்படியாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தை சொல்லிக்கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த மத்தியான வேளையிலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் சமூகத்திலே வந்து ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் உமக்கென்று செலுத்துகிற துதி வழிகளை ஏற்று கர்த்தர் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளவில்லாமல் நீங்கள் பெருக பண்ணுவீராக. உங்கள் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தர் நீங்கள் ஆராதனை முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமையாவும் என் அன்பின் ஈசருங்க ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். ஹalleluya, ஆமென். ஆவியானவர் நம்மோடு கூட இன்றைக்கும் இடைப்பட அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருக்காக நாம் பாடல்களை பாடி துதித்து அவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற தாளந்துகளை உபயோகப்படுத்தி தம்புரோடும் வீணையோடும் ஆரவார சத்தத்தோடைய காலதுதியோடும் பரலோக ராஜ்யத்திலே எப்படி அவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்களோ, நாமும் நமக்கு சமயம் கிடைக்கிற வேளைகளில் எல்லாம் அவரை துதித்து பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற அந்த வாசஸ்தலமாகிய அந்த மகிமை நாம் இருக்கிற இந்த ஸ்தலத்திலும் இறங்கி வரும் என்பதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆகையினால் அவரை பாடி ஆராதிக்கலாமா? கர்த்தர் உண்மையுள்ளவர். இன்றைக்கும் நம் நடுவிலே அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி இருக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம் தலைகளை உயர்த்துகிற தேவனாயும் இருக்கிறார். அவரை நாம் பாடலாமா? ஆவியானவர் நன்மை செய்கிற தேவன். அவரை போல பூலோகத்திலேயும் பரலோகத்திலும் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. அவர் ஒருவரே தேவன். ஆகையினாலே அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? பாடுங்க பாடுங்க, என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆத்துமமே என் முழு உள்ளமே அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆத்துமமே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
ஆம், இந்த வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பான தேவர் இல்லவே இல்லை. பிகாஸ் அவர் ஒருவரே தேவன். அவர் ஒருவர் தான் நாம் வணங்குகிற தேவன். அவரை தவிர தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் யாவும் உண்மையான தெய்வங்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன். அவர் நம்மை பாவத்தினின்று மீட்கும்படியாக தன் சொந்த குமாரனையே உலகத்திற்கு அனுப்பி சொந்த பலியாக இரத்தத்தை சிந்தி மீட்டு நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி நம்முடைய பாவங்களை ரட்சிக்கும்படியாக அவ்விதமாய் பாடுபட்டு இந்த உலகத்திலே வந்து மனிதனாய் அவதரித்து நமக்காக சிலுவையிலே காயப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டு விழாவிலே குத்தப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தம் இன்றைக்கு நம்மளை கழுவி மீட்டிருக்கிறது. ஆகையினால நாம் அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவரை போல தெய்வங்கள் இல்லவே இல்லை. ஆராதிக்கலாமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, தேவாதி தேவன் இந்த பூலோகத்திற்கு நிச்சயமாய் 2வதாக வரப்போகிறார். அவர் வந்து நம்மை ராஜரிகம் பண்ணும்படியாய் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனங்களில் வீற்றிருக்க போகிறார். நீதிமான்களை ஆளும்படியாக பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலோகத்தில் அவர் அரசாள போகிறார். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்பூரோடும் வீணையோடும் இயேசுவை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். வாலிபரே கன்னியரே தேவனை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் தேவனை துதியுங்கள். தம்பூரோடும் வீணையோடும் இயேசுவை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆம், அவர் நம்மை பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து நம்மை ஆட்சி செய்யும்படியாக நிச்சயமா வரப்போகிறார். அதற்காக தான் நாம் ஆண்டவரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். அவரை வரவேற்று கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் அரசால வருவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆவியானவருக்காக மனவாட்டிகளாக நாம் தீவெட்டியும் எண்ணெயை எடுத்துக்கொண்டு போகிறவர்களாக காணப்படும்படியாக இன்றைக்கு நாம் நம்மை நாமே சோதித்து அறிந்து பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவோமா? நம்முடைய பாவ வாழ்க்கையில் இருந்து முழுவதுமாக விடுபட்டு அவரில் அன்பு கூறுகிறவர்களாக நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அவரோடு கூட இடைபடலாமா? கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மில் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். அவர் தம்மிடத்தில் வருகிற யாவரையும் புறம்பே தள்ளாதவராய் இருக்கிறார். தம்மை தேடி வருகிற யாவருக்கும் அவர் சுதந்திரத்தை
நாமத்தை அழைக்கிறவராய் இருக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகார பாக்கியத்தை நமக்கு எப்பொழுதோ தந்து விட்டார். ஆனால் நாம் இனிமே அதை அனுபவிக்காதவர்களாய் இருக்கிறோம். எத்தனை பாவ சேற்றில் இருந்தாலும் உளையான சேற்றிலிருந்து நம்மை மீட்டு எடுத்த தேவனை நாம் அன்பு கூறலாமா? நாம் அவரிடத்திலே அன்பு கூறும்போது கர்த்தர் நம்மிடத்திலும் நிச்சயமா அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். அன்பு கூறலாமா? அன்பு கூறலாமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்ங்கிற பாடலை பாடி அவரிடத்திலே நாம் கொண்டுள்ள அன்பை அவருக்காக நம் மகிமைக்காக பாடலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லலாமா? அவர் நம்மை கண்டதனால்தான் இன்றைக்கு நாம் பாக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. தெய்வ பிள்ளைகளை, அவரில் நாம் அன்பு கூறும்போது நிச்சயம் நாம்
அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார். நாம் அவரை கிட்டி சேராவிட்டாலும் சேரவில்லை என்றாலும் அவர் இப்பொழுதும் நம்மை நேசித்து கொண்டவராகவே இருக்கிறார். அவரிடத்திலே நாம் கிட்டி சேரும் பொழுது இன்னும் 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 அதிகமாய் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார் அல்லவா? அவருடைய சமூகத்திலே நாம் அவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அவருடைய வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்திற்கு செல்லுகிறோம். ஆனால் அனுதின வாழ்க்கையில் அவரோடு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நமக்கே நம்முடைய குற்ற உணர்வு நமக்கு தோன்றும். நம் ஜெபத்திலே குறைவுபட்டவர்களாய் இருக்கிறோம். எப்பொழுதும் எதற்காக அவரிடத்திலே ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டுமா? ஆகினாலே ஏன் எதற்காக அவர் நம்மை உலகத்திலே படைத்தார்? அவரிடத்திலே ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் உலக காரியங்களை யார் பார்த்து கொள்ளுவார் என்கிறதான ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்திலே தோன்றும். நிச்சயம் இந்த எண்ணம் எனக்குள்ளேயும் தோன்றி இருக்கிறது. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் ராட்சாமங்களிலும் இரவு நேரங்களிலும் வேலை செய்கிற இடங்களிலும் நடக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் அவரையே நாம் தேடிக்கொண்டு இருக்க வேண்டுமானால் உலக காரியங்களை யார் நோக்குவார்? எதற்காக நம்மை இந்த உலகத்தில் அவர் படைத்திருக்க வேண்டும்? நம்மை படைக்காமலே இருந்திருக்கலாமே, ஏன் இந்த ஜனங்களை படைக்க வேண்டும்? அவரையும் ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டுமானால் இந்த உலக காரியங்களை எதற்காக அவர் படைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மனதில் இப்படிப்பட்டதான அவிசுவாசமான காரியங்கள் தோன்றின நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆவியானவரோடு அவரோடு கூட இடைபடுகிறது அந்த ஆனந்தத்தை நான் அனுபவிக்கிற அந்த ஆனந்தத்தை நீங்கள் யாவரும் அனுபவிக்கும்படியாகத்தான் உங்களுக்கு நான் இந்த நற்செய்தியை எடுத்து சொல்லுகிறேன். இது மிகவும் ஆனந்த களிப்புள்ளதும் நம்மளாலே அனுபவிக்க முடியாத அந்த அற்புதத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களை, இழந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களை நாம் எப்பொழுது திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம்? இதை நான் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தையும் இந்த அளவிலப்படாத அந்த ஆனந்தத்தையும் இருதய பூரிப்பையும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவரை அவருடைய அருகிலை யாவரும் நீங்கள் கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லிதான் ஆவியானவரை நற்செய்தியாய் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நம் நடுவில் இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை தேடி நம் பின்னே நிழலாய் வந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை மறுதளித்த போதிலும், தூஷித்த போதிலும், அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கின போதிலும், அவரை விட்டு பின்வாங்கி போன போதிலும், பேதுருவை போல மறுதளித்த போதிலும் அவர் நம்மை விட்டு கொடுக்காத தேவனாய் இருக்கிறார். அவர் எவ்வளவு அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே வேண்டும் அல்லவா? அவர் நம்மை ஊற்றி பாய்ந்திட செய்யும் பொழுது நிச்சயமாக நாமும் நம் ஜெப வாழ்க்கையிலும் அனுதின வாழ்க்கையிலும் இன்னும் 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 அதிகமாய் நாம் வளர்ந்து பெருகுவோம். ஆகையினால் அவரை நாம் வரவேற்று ஜெபிக்க வேண்டும். நமக்கென்று ஒரு தனி ஜெப அறை, அந்த ஜெப அறையிலே உங்களுக்காக தனி அறை இல்லாவிட்டால் உங்களுக்கு என்று ஒரு ஸ்பேசிஸை ஒதுக்கி அவரை நீங்கள் தேடும் பொழுது கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் செய்கிறவரும் நம்மோடு கூட இடைபடுகிற தேவனுமாய் இருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கலாமா? அவர் அந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே இறங்கின அந்த அபிஷேகம் ஊற்று தண்ணீரா இன்றைக்கு நம் மத்தியிலே பாய்ந்து வந்திடும்படியா நாம் அவரை அனுபவிக்கும்படியா அவரை நாம் அழைத்து ஜெபிக்கலாமா? ஆவியானவர் நம்மையோடு கூட இணையும்படியாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊற்று தண்ணீரே என்ற பாடலை நாம் பாடலாம். அப்பொழுது அவர் நம் மத்தியிலே வறண்டு போன நம் சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் அவருடைய ஊற்று தண்ணீரை ஜீவ நதியாய் பாய செய்யும் பொழுது நம்ம வறண்டு போன ஆத்துமா நிச்சயம் விடாய்த்து போனதா இருக்கிறது. அந்த ஆத்துமா பசுமை நிறந்த புல்வெளியை போல மாறும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊறி பெருகிடு ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊறி பெருகிடு ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊறி பெருகிடு ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே. பாடலாமா? என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுவீங்களா? நாம் வறண்டு போன அந்த ஆத்துமா அது பசுமையாய் மாறும்படியாய் அவருடைய ஜீவ ஊற்றை நமக்குள்ளே ஊற்றும்படியாய் என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா?
ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊறிப் பெருகிடு ஊறிப் பெருகிடு ஊற்று தண்ணீரே. ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. எவ்வளவு அருமையான ஜீவ தண்ணீர் தெரியுமா? அந்த ஜீவ தண்ணீரை நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த ஆனந்தம் உலகத்திலே எவ்விடத்திலும் கேட்டிராத, கண்டிராத, அனுபவித்திராத மிகுந்த ஆனந்தமாயிருக்கும். அதை நாம் அனுபவிக்கலாமா? ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊறிப் பெருகிடு ஊறிப் பெருகிடு ஊற்று தண்ணீரே. ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊறிப் பெருகிடு ஊறிப் பெருகிடு ஊற்று தண்ணீரே. ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊறிப் பெருகிடு. பாடுவீங்களா என்னோடு கூட சேர்ந்து? ஊறிப் பெருகிடு ஊறிப் பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஆம், அந்த ஜீவ தண்ணீரை நாம் அனுபவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக நிச்சயம் ஜீவ தண்ணீரை ஊற்றி நம்மை அபிஷேகிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் எவ்வளவாய் அவரை நாம் தூர விலகி போனாலும், அவரை விட்டு பின்வாங்கி போனாலும், நம்மை அன்பு கூறுகிறவரும், நம்மை அரவணைக்கிறவரும், நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறவரும், கண்ணீரை துடைக்கிறவரும், சோதனை நின்று நம்மளை மீட்டுக் கொள்கிறவரும், சோதனை நின்று தப்பிக்க வழியை காண்பிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மாறும்படியாக கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய துக்கங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியால் அவரை நாம் பாடி ஆராதிக்கலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனை நிறைவு செய்து ஜெபிக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் எப்படிப்பட்ட துக்கத்திலே இன்று வந்திருக்கலாம். நீங்க எவ்வளவோ கண்ணீரின் பாதையிலும், நெருக்கடியின் பாதையிலும் என்னால் வாழ முடியவில்லையே என்று தற்கொலை எண்ணத்தோடு கூட இந்த பாடல்களை ஆராதனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் யாவருடைய கண்ணீரையும் துறக்கிறவரும், துக்கங்களை மாற்றுகிற தேவனும், சோதனை நின்று நம்மை தப்பிவிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடுகிற தேவன் அல்லவே அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே இந்த சோதனை என்று நம்மை தப்பிக்கும்படியாக, நம்முடைய கண்ணீரை மாற்றும்படியாக நாம் அவரை பாடி ஆராதிக்கலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பாடலை பாடலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டா, ஒரு நாளும் கைவிட மாட்டா, ஒருபோதும் கைவிட மாட்டா. நம் இயேசு கைவிட மாட்டா. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா.
வழி செய்வார், தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நாம் தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார், நம் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார்.
ஆம், நம்முடைய தேவன் நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். அவர் நமக்காக சகல காரியங்களையும் செய்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய பாதப்படியிலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நிச்சயம் நமக்காக நன்மைகளை செய்வார். நிச்சயம் அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நமக்கு வாசல்களை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் என்னோடு கூட இணைந்த அந்த அரை மணி நேரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கும்படியாக இணைந்த உங்கள் யாவரோடும் கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய மகிமை தங்கி இருப்பதாக. உங்கள் யாவரோடு, உங்கள் குடும்பத்தாரோடு, உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் சந்ததிகளோடு, உங்கள் தலைமுறைகளோடு கர்த்தர் மகிமையானதை காண பண்ணுவார். நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.